மலையடிவாரத்துல ஒரு மக்கள் இருக்காங்க. அவங்களுக்குன்னு அடையாளமே இல்ல, அவங்களுக்குன்னு ரேஷன் கார்டு இல்ல, அவங்களுக்குன்னு ஓட்டர் ஐடி இல்ல. இப்படி ஒரு மக்கள் இருக்காங்கிறது அரசாங்கத்துக்கு தெரியல. இப்ப இந்த கூட்டத்துல இருக்க ஹீரோ ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன். எந்த கேமா இருந்தாலும் அவர் பயங்கரமா விளையாடுவாரு. இப்படிப்பட்ட ஒரு ஹீரோ ஸ்போர்ட்ஸ் மூலியமா ஜெயிச்சு அந்த ஊருக்கு ஒரு அடையாளத்தை ஏற்படுத்தணும்னு நினைக்கிறாரு. அந்த மக்களுக்கு ஒரு அடையாளம் கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இப்ப இதுல ஜெயிச்சாரா இல்லையா? அதான் இந்த படத்தோட கதை. கேமரா இருக்கு. ரத்னவேல் தான் பண்ணியிருக்காரு. சும்மா தரமா ஒரு ஒரு ஃப்ரேமையும் செதுக்கி இருக்காரு. அப்புறம் ஏஆர் ரஹ்மான் மியூசிக். மியூசிக் வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு. அடுத்து ராம் சரண். ராம் சரண் போட்ட எஃபர்ட் வந்து ஸ்க்ரீன்ல நல்லாவே தெரியுது. அவர் வந்து பயங்கரமான எஃபர்ட் போட்டிருக்காரு. பிசிக்கலா மட்டும் இல்ல, அவர் ஆக்டிங்குமே வந்துட்டு ரொம்ப சூப்பரா பண்ணியிருக்காரு. இப்ப நெகட்டிவ் வருவோம். இந்த படத்துல ஜானகி கபூர் அவங்க கேரக்டர் எப்படி இருக்குன்னா, ஹீரோ ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் அவங்கள பார்க்கும்போது அவங்களோட ஹீரோவே வந்துட்டு அவங்களோட உடம்ப மட்டும்தான் பாக்குறாரு, மூஞ்சியை பார்க்க மாட்டேங்கிறாரு. அதுக்கப்புறம் அவங்க வந்து வேற ஒரு இடத்துல தேட போறாங்க. அந்த இடத்துல ஹீரோ சொல்றது லிட்டரலா தான் சொல்றாரு. நான் மூஞ்சியை தாண்டா பார்க்கலாம், நான் உடம்ப பார்த்திருக்கேன், அதனால அதை வச்சு கண்டுபிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. 2 கண் அழகா இருக்குன்னு சொல்லும்போது ஜான்வி கபூரோட செஸ்ட்டை காட்டுறாங்க. இப்படி இந்த படத்துல நிறைய ஆப்ஜெக்டிஃபை பண்ணி வச்சிருக்காங்க ஹீரோயினை. பயங்கரமா ஆப்ஜெக்டிஃபை பண்ணதுக்காண்டியே டைரக்டருக்கு என்னோட வாழ்த்துக்கள். இன்னொரு ஒரு சீன் நான் சொல்ல பாருங்க, அது இன்னும் இதை விட அற்புதமா இருக்கும். அது என்னன்னா வந்து ஹீரோ வந்து ஹீரோயினுக்கு கன்சென்ட் இல்லாம முத்தம் கொடுத்துறாரு இருட்டுல வச்சு. தெரியாம வச்சுக்கோங்க. இப்ப இன்னொரு சீன்ல என்ன ஆகுதுன்னா, ஒரு வில்லன் வந்து ஹீரோயினோட பாவாடையை கட் பண்ணி விட்டுறான், அவங்கள அசிங்கப்படுத்தணுங்கிறக்காண்டி. இப்ப இந்த 2 சீனுமே எனக்கு வந்து பெருசா டிஃபரன்ஸ் எதுவுமே தெரியவே இல்லை. அங்க என்ன இருட்டுல நடக்குது, இங்க எல்லாரும் முன்னாடி வெளிச்சத்தில் நடக்குது. அவ்வளவுதான் டிஃபரன்ஸா தெரியுது. பட் ஆனா பாவாடையை கட் பண்ண வில்லனாவும் ஹீரோயின் கிட்ட பர்மிஷன் கேட்கவும் முத்தம் கொடுத்த ஹீரோவும் காட்டும் போது எனக்கு ஒரு வாவுங்கிற மாதிரி இருந்துச்சு. இந்த சீன்லாம் பார்க்கும்போது அவர்கிட்ட ஹீரோயின் வந்து கேட்கறாங்க, நீ தானே எனக்கு என்ன முத்தம் கொடுத்த, என் அனுமதி இல்லாம எப்படி நீ எனக்கு முத்தம் கொடுக்கலாம் அப்படின்னு கேட்கும்போது, இப்ப அதுக்கு ஹீரோஸோட பதில் என்னவா இருக்குன்னா, சில பேருக்கு பூ கொடுத்தா லவ் சொல்ல தெரியும், சில பேருக்கு லெட்டர் கொடுத்தா லவ் சொல்ல தெரியும், சில பேருக்கு கிஃப்ட் கொடுத்தா லவ் சொல்ல தெரியும். அந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பொண்ணை வலுக்கட்டாயமா பிடிச்சா அவளுக்கு முத்தம் கொடுத்தா லவ் சொல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாரு. சூப்பர் இந்த டைலாக். இப்போ அடுத்து வரக்கூடிய படங்கள்ல எனக்கு வந்து ஒரு பொண்ணை வந்து மோஸ் பண்ணி தான் எனக்கு வந்து லவ் சொல்ல தெரியும், அதுக்கடுத்து இன்னும் போக போக எனக்கு வந்து ரேப் பண்ணி தான் லவ் சொல்ல தெரியும் அப்படிங்கிற மாதிரி டைலாக் வரும். இப்போ இந்த மாதிரி டைலாக்ஸ்லாம் கேட்கும்போது எனக்கு இந்த படம் வந்து உண்மையிலேயே அந்த ஒடுக்கப்படுற மக்களுக்கு சப்போர்ட் பண்ணி தான் எடுத்திருக்காங்களா, இல்லை அவங்கள அசிங்கப்படுத்தணும் எடுத்திருக்காங்களா, எனக்கு என்னன்னு எனக்கு புரியவே இல்லை. எனக்கு சூப்பர் சார், வாழ்த்துக்கள். இந்த படம் கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஓடுது. 3 மணி நேரத்துக்கு ஏதாச்சும் ஒரு ஸ்போர்ட்ஸ்ல கான்சென்ட்ரேட் பண்ணி தான் நல்லா இருக்கும். இவங்க என்ன பண்றாங்கன்னா, இன்டர்வல் வரைக்கும் கிரிக்கெட் தான் மெயின் ஸ்போர்ட்ஸ், அதுல தான் ஹீரோ வந்து ஜெயிக்க போறாரு அப்படிங்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்டர்வலுக்கு அப்புறம் குஸ்திக்கு போறாங்க. சரி, குஸ்தி தான் மெயின் ஸ்போர்ட்ஸ் அப்படின்னு நினைச்சோமா, லாஸ்ட் 20 மினிட்ஸ் பார்த்தா ரன்னிங் ரேஸ் போயிடுறாங்க. இப்போ அந்த ரன்னிங் ரேஸ் தான் மெயின்னா அதே ஆரம்பத்துல இருந்தே கொண்டு வந்திருக்கலாம். எதுக்கு தேவையில்லாம இவ்வளவு நேரம் டைம் வேஸ்ட் பண்ணி குஸ்தி அது இதுன்னு போட்டு கொண்டு வந்தீங்க? இந்த ஒரு நல்ல கதையே இப்படி எடுத்துட்டாங்களேங்கிற மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. ரொம்ப ஆவரேஜான ஒரு படமா இருந்துச்சு. ரொம்ப ரொம்ப லேகா இருந்துச்சு. படம் பார்க்க போகாம ஜானவி கபூரை பார்க்க போனீங்கன்னா கண்டிப்பா அந்த படம் உங்களை ரொம்ப சாட்டிஸ்ஃபை பண்ணும்.